ஹரி ப்ரோ, அர்ஜுன் இவ்வளோ சீசன்டு பெர்ஃபார்மன்ஸ்க்கு நடுவில் பிரீத்தி தனியாக அவங்க இப்போ ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டாங்க. பிரீத்தி ப்ளீஸ். டயலாக் ரைட்டர்ஸ் வாத்தியார் சார், அழகிய பிரிவன் மற்றும் தமிழ் பிரபா அவர்கள். காஸ்டியூம் டிசைனர்ஸ் ஈகனே காம்ரம் மற்றும் அனிதா சுந்தரேசன். முருகா, சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேலன் சார், உங்க ஆபீஸ்ல அழகா எடுத்து வச்சுப்பீங்க. ஸ்டன்னர் சாம் அவர்கள், பாடலாசிரியர்கள் உமாதேவி மற்றும் மோனம் யாத்ரிகா. கிளமன் துரை சார்பில் ஆனந்த் சாமி. சாம் ப்ரோ, குச்சிக்காம அப்படி இந்த பக்கம் வாங்க. டக்குன்னு நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசிட்டீங்கன்னா அடுத்து. கொடுக்குற கேப்ல நீங்க பேசுறீங்க சார். மாட்டேங்குது. அவ்வளோ சீசன்ட் ஆக்டர்ஸ்க்கு நடுவில் ஹரி பிரீத்தி எவ்வளோ பேர் ஷைன் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ரோல்ஸையும் எடுத்து மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அதர் லாங்குவேஜஸ்ல குறிப்பா ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க படத்தை. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சக்ஸஸ். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமால ஒரு ஃபார்முலேக்கா படங்கள் பண்ணலாம், ரொம்ப ஆட்சியா இருட்டில் டார்ச் லைட் அடிச்சு ஆக்டரை கண்டுபிடிக்கிற மாதிரி படம் பண்ணலாம், நிறைய ரேஞ்ச் இருக்கு. பட் அதுக்கு நடுவில் ஒரு ஆஃப் பீட்டையே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்கிட்டு இருக்கிற ரஞ்சித் அண்ணாவோட படங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கிய ஒரு கிராமரா நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் வந்து இன்னும் பல படைப்புகள் அவர் சார்பில் வரணும். ஜிவியோட பின்னணி இசையும் பாடல்களும் இவங்க கொடுத்த பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ மெமரபிளா இருந்தது. இந்த மேக்கிங் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த உலகத்தை உருவாக்குறதுக்காக இவ்வளோ வேலைப்பாடு. என்னைக்குமே அவங்க டீம்ல யாருமே நாங்கள் இவ்வளோ உழைச்சிருக்கோம்னு பேசவே இல்லை. பட் அது ஃப்ரேம்ல கன்வே ஆகிறதோட ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு இருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ள ஒரு படத்தை முடிச்சு அதை அவுட்டு கொடுக்குறதுன்றது ஒரு பெரிய சாகசமாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்டெம்பரரி ஃபில்ம் மேக்கர்ஸ்ல ஒரு கம்ப்ளீட் கிராஃப்ட்ஸ்மேன் ரஞ்சித்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு புரிதலோட. ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தோட வெற்றி விழாக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். So we can have the dignitaries onto the dais, please. Can I have Mr. Anand Sami onto the stage? நடிகர் வணக்கம். தங்களான் கோல்டன் விக்ட்ரி ஞானவேல் சார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். தங்களான் வந்து ஷூட் போயிட்டு இருக்க டைமில் அவருக்கு ரொம்ப ஒரு டஃப்பான காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் மேலே உள்ள நம்பிக்கையில் மிக பிரம்மாண்டமாக எடுத்தார். ஒரு சாதாரண தயாரிப்பாளர்கள் அது மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் அப்படி ஒரு கடினமான முடிவு எடுத்து அவ்வளோ பெரிய ஒரு படம் பண்ணுவாங்களாங்கிறதே டவுட்டு. அந்த படத்தை வந்து தங்களான் படத்தை பண்ணார். தங்களான் படத்தை முதலாக அவர் வந்து ஒரு ஃபைனல் காப்பி பார்க்குறாரு. பார்க்கும்போது என்னையும் வர சொல்லியிருந்தார், நானும் சேர்ந்து பார்த்துருந்தோம். படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே பேசாமல் உட்காந்துருந்தார்.
எனக்கு தெரியல என்ன மூட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு அவரோட வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம். ஜென்ரலா ஒரு படத்துல அவர் ரஞ்சித் பிரதர் பத்தி சொல்லும்போது, ரஞ்சித் வந்து ஒரு படத்துக்கு முழுமையான அர்ப்பணிப்போட முழுசா உழைச்சிருவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஹீரோ, ஒரு ஆர்டிஸ்டா இவ்வளவு பெரிய உழைப்பை போட்டு வச்சிருக்காரு, இதை நம்ம சரியா கொண்டு போய் சேர்த்தாகணும் அப்படின்னாரு. விக்ரம் சாரோட நடிப்பு, விக்ரம் சாரோடைய அர்ப்பணிப்பை ஒரு தயாரிப்பாளர் படம் பார்த்து முடிச்சு அடுத்த 5 நிமிஷம் ஸ்பீச்லெஸ்ஸா இருந்தார். நான் இந்த படம் மிகச்சரியான ரிலீஸ் தேதியில மிகச்சரியா ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கும் பொழுதுதான் ஒரு படத்துக்காக ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது அவங்களோட நிலை தாண்டி ஒரு படத்துக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட நடிக்கிறாங்கிறப்ப ஒரு தயாரிப்பாளரா நான் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணுங்க. அடுத்தது அவர் சொன்ன விஷயம், ஸ்டுடியோ கிரீனுக்கு பருத்தி வீரனுக்கு அடுத்தது ஒரு எபிக் ஃபில்ம் தங்கலாங்க. இதோட ப்ரொமோஷன் ஆகட்டும், இதுக்கு நம்ம செலக்ட் பண்ற ரிலீஸ் டேட்டா இருக்கட்டும், இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடமா இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான இடம். மிகச்சரியா அதை பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தார். இந்த படத்தோட வெற்றி, ஜென்ரலா ஒரு படம் ப்ரொடியூசருங்க ஆங்கிலேருந்து ஒரு படம் போட்டு முடிச்சு பார்த்ததுக்கு பிறகு அந்த படத்துல இருந்து வரக்கூடிய ரெக்கவரி பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அவர் வந்து அதுல உள்ள ஆர்டிஸ்ட் அந்த கலைஞர்களோட ஒட்டுமொத்த உழைப்பை மட்டும்தான் பார்த்தார். இந்த 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 உழைப்புக்கான வெற்றியை ஒரு தயாரிப்பாளரா அதுக்கு பிறகு பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார் விக்ரம் சார். இந்த படத்தோட சோல், ஒரு கலைஞனா இவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு உணர்வோட, அதாவது ஆந்திரால இந்த படம்ங்க உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 4 daysல 68 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்டி தொட்டி எல்லாம் கொண்டாடப்பட்டுச்சு. அதான் வெள்ளிக்கிழமை மார்னிங் ஷோ மதுரையிலேருந்து எனக்கு கால் வருது. மதுரையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊருங்கள்ல ஒரு ஷோவோட கலெக்ஷன், ஒரு நாள் பூரா பண்ண வேண்டிய கலெக்ஷனை ஒரு ஊர்ல ஒரு ஷோட கிடைக்கும் மதுரையில். ஸோ நீங்க வந்து நிறைய பேசுவோம், வெளியில பேசும் பொழுது இயக்குனர் மீதான அன்பும் இருக்கு, வன்மமும் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இயக்குனரை இயக்குனராகவே பார்க்கறாங்க, அளவற்ற அன்பை கொடுக்குறாங்க. ஏன்னா ரஞ்சித் பிரதரை தனிப்பட்ட முறையில எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்றேன், சக மனிதன் மீது அளவற்ற அன்பும் அக்கறையும் கொண்ட ஒரு இயக்குனர். அவர் பேசும்போது சொல்லுவாரு, நான் என்னோட படத்துல வந்து யாரையோ அருவாலை எடுத்துட்டு 2 பேரை வெட்டுறதோ அதையோ இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், படம் பண்ண மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா சமுதாயத்தின் மீதான அக்கறை, மக்கள் மீதான அன்பு அவருக்கு வந்து ஜென்ரலாவே அவருடைய படத்துல பிரதிபலிக்கும். அந்த அன்பை மக்கள் கொடுத்தாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்கள் வந்து கூட்டமா அலையலையா வந்தாங்க. அது வந்து சிட்டி, செங்கல்பட்டு, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. தமிழகம் எங்கும் மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒண்ணுன்னா ஆந்திரால இன்னொரு மேஜிக் பண்ணுச்சு. ஆந்திரால ஒரு திரையரங்கு உரிமையாளரோட நான் பேசிட்டு இருக்கேன். அவர் சொன்ன விஷயம், ஒரு படத்துக்காக ஒரு குழு இவ்வளவு வந்து ஒர்க் பண்ணுவாங்களா, இந்த அளவு டெடிகேஷனா ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இந்த வருஷத்துல நடிக்கிறதுக்கு என்னென்ன அவார்டு இருக்கோ அதெல்லாம் விக்ரம் சாருக்கு கொடுத்தோம். இயக்குனரா என்னென்ன விருது இருக்கோ அதை பூரா ரஞ்சித் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு திரையரங்க உரிமையாளர் ஆந்திரால இருந்து பேசுறாரு. சோ ஒரு சக மனிதர்கள் மீதான அக்கறையோட ஒரு மிகப்பெரிய படைப்பை, தான் எடுத்துக்கிட்ட படைப்பை ஈஸியா ஓப்பி அடிச்சு சொல்லிட முடியும். ரொம்ப ஹார்டான விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஒரு மக்களை வேற ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போகுது தங்கலாம். நீங்க வந்து என்னன்னா இந்த படத்துக்குள்ள போய் ஜஸ்ட் லைக் தட் கான்டெம்பரரியா ஒரு படம் பண்ணிடலாம், யாரை வேணாலும் 2 சீன்ல கைத்தட்ட வச்சிடலாம், அருவாலை எடுத்து 2 பேரை வெட்டிட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் பண்ணலைங்க. மிகச்சரியா ஆனா ஒரு உழைப்போட
மிகச் சரியான ஃபில்ம் மேக்கிங்கோட தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வெற்றியை வந்து மக்கள்கிட்டேருந்து பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக ஞானவேல் சார் இன்றைக்கும் துபாயில் இருந்தார், அவரால் வரவே முடியலை. அவ்வளோ பெரிய சந்தோஷமாக சொன்னார். எனக்கு நான் வந்து ஒரு பருத்தி வீரன் மாதிரி நினைக்கிறேன் தங்கலான் படத்தை, எனக்கு ஒரு எபிக் ஃபில்மா. அப்பேற்பட்ட வெற்றியை பெற்றுத்தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்கள், திரைக்கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி விழா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நிகழும் அப்படின்றத ஆடியோ லான்ச்லேயே எல்லாருமே வந்து பதிவு பண்ணியிருந்தோம். எல்லாரோட உழைப்புமே இன்றைக்கி அங்கீகரிக்கப்படும் போது அது இன்னும் நிகழ்வாக நாங்கள் உணர்றோம். இந்த திரைப்படத்தில் தாபப்பூ, மாயநதி, வீரதுரந்தரா, ஊட்டாத தாயின் கணக்கென்ற பால் போல் அப்படின்னு கவிதைகளாக என்னுடைய பாடல்கள் பதிவு செய்யப்பட்ட இடத்துல வட்டார வழக்கில் பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு இயக்குனர் ரஞ்சித் சாருக்கு ரொம்ப நன்றி. வரலாறு அப்படின்ற பேரில் இன்னைக்கு வரைக்குமே மன்னர்களை தான் போற்றி போற்றி படங்கள் வந்துட்டு இருக்குது. வரலாறு அப்படின்றது எளிய மக்களுடைய வழிகளையும் துயரங்களையும் கொண்டாட்டங்களையும் வெற்றியையும் போற்றக்கூடியதான், வெளிப்படுத்தக்கூடியதா கொண்டு வந்திருக்கக்கூடிய தங்கலான்ல 2 பாடல்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு. அறுவடை பாடல், அதை எழுதின அந்த தருணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ரஞ்சித் சாரோட அவரோட வேலை செஞ்ச எல்லா படங்கள்லையுமே டியூன் கொடுத்து தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஜிவி சாரோட அலுவலகத்தில் ரெக்கார்டிங் சென்டரில் அவங்க உட்காந்து ரஞ்சித் சார், ஜிவி சார், மதிச்சியம் பாலா, சுகந்தி இவங்களோட சேர்ந்து வந்து பண்ண முதல் பாடல் எனக்கு. அதுவும் வந்து உரையாடல் வடிவத்தில் வந்து அந்த பாடல் இருந்தது. இதை விட மட்டற்ற மகிழ்ச்சி என்னன்னா, அந்த பாடலோட தொகையராக சியான் சார் வந்து பாடியிருக்கிறாரு. அது பெரும் மகிழ்ச்சி எனக்கு. இதில் வந்து நான் மீந்த கூழ் அப்படின்ற அந்த சொல்ல கவனிச்சிருந்தீங்கன்னா, என்னுடைய பாடல்களில் பெரும்பாலும் இலக்கியத்தில் இருந்து புதிய சொற்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதும், இல்லை புதிய சொல்லை வந்து உருவாக்கக்கூடிய வளமிக்க மொழி தமிழ் மொழி அப்படின்றதுனால வீரதுரந்தரா அப்படின்றது இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது. அது நானே உருவாக்குன ஒரு சொல் தான். அந்த மாதிரி இந்த இடத்துல மீந்த கூழ் அப்படின்ற அந்த சொல்லை வந்து ஏற்கனவே வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய அந்த சொல்லா வந்து எடுத்து பாடலாக வந்து புனைஞ்சிருக்கிறேன். அதற்கான அந்த ஒரு அழகான சூழலையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாரு ஜிவி சாரோட இசை. உண்மையிலேயே டியூனாக அந்த இடத்துல கம்போஸ் பண்ணும்போது அப்போ இருந்ததை விட அது பாடலாக வெளியில் வந்து அது வேற ஒரு வடிவமாக வந்து கொண்டு வந்து அதற்கான வண்ணங்களை பூசி வந்து மெருகேற்றி அழகாக்கி அதை வெற்றி அடைய வச்சிருக்க ஜிவி சாருக்கு இந்த தருணத்தை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மினிக்கி பாட்டு, மினிக்கி வந்து இன்னைக்கு சக்தி சார் சொன்ன மாதிரி தான் எல்லா இடங்கள்லையுமே தேட்டரில் கூட எழுந்து ஆடக்கூடிய அந்த இடத்துல வந்து நகர்ந்து போயிருக்கு. இது படம் வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிது இந்த பாட்டு. இந்த பாட்டுமே எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். காத்தோட்டம் அப்படின்ற சொல்லு, இன்னும் சொக்கா அப்படின்றது, தவுளுண்டு அப்படின்றது, மிரளுது அப்படின்றது, இது எல்லாமே ஒரு இலக்கிய வடிவங்களை எப்படி பேச்சு வடிவமாக இருக்குது அப்படின்றத அதை அதுவாகவே வந்து சொல்லணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு தான் இந்த பாடலை வந்து அணுகணுமே. அப்படி தான் மினிக்கி வந்து வெற்றி பெற்றது. மேனா மினிக்கி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வழக்கில் இருக்கிறது. பொதுவாக அது பெண்களை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும். மேனா மினிக்கி அப்படின்றது ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அது புகழ்ச்சியாகவே வந்து கொண்டாடப்பட்டு இருக்குது. அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடலோட நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அது பேசக்கூடிய விஷயம், அந்த பாடல் வரக்கூடிய இடம்லாம் ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு இருந்தது சார். ரொம்ப நன்றி. தொடக்கத்திலிருந்தே பெண்களுடைய விடுதலை அப்படின்றது வெவ்வேறு வடிவங்கள்ல இருந்திருக்கு. அந்த சூழல், அந்த சமூகம், அதுதான் வந்து தீர்மானிக்குது எது விடுதலை, எதை நோக்கி நகரணும் அப்படின்றது. அந்த விதத்தில் பார்த்தோம்னா தொடக்கத்திலிருந்து பெண்கள் வந்து போராடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. இந்த பாடலை வந்து ஒரு ரவிக்கு மேல் சட்டை அணியக்கூடிய ஒரு விடுதலையாக அவருடைய கொண்டாட்டமாக வந்து இந்த பாடல் அமைஞ்சிருக்குது. தொடக்கத்திலிருந்து எப்போ வந்து ஔவையார் அவளுடைய பாடலில் சொன்ன மாதிரி நாடா கொன்றா காடா கொன்றா அவளா கொன்றா மிசையா கொன்றா எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை அப்படின்ற அந்த கவிதை வந்து புறநானூரில் வருது. காடா இருந்தாலும் நாடா இருந்தாலும் மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் அந்த நிலத்தை யார் ஆட்சி செய்கிறார்களோ
அந்த அளவிற்கு தான் அந்த நிலம் வளமானதா வளமற்றதா அப்படின்றத சங்ககால அவ்வை சொன்ன அதுதான். அப்படிதான் தங்களான் அந்த மக்களை வழிநடத்தி கொண்டுட்டு போற ஒரு தலைவனா வந்து இருக்கிறான். அந்த அவ்வையிலிருந்து பக்குடுக்கை நக்கண்ணையார்ல இருந்து அக்கமகாதேவி, செங்கோட்டை ஆவுடையக்கால், உதிரநல்லூர் நங்கை அப்படின்னு பெண்களோட விடுதலை நாங்கிலி வரைக்கும் அவர்களுடைய இயக்கங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றிய ஒரு பாடலா, கொண்டாட்டத்துக்கான ஒரு பாடலா அந்த பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்கிறேன். எப்பவும் மாதிரி தான் ஒரு நம்ம நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் புறந்தள்ளி இன்னைக்கு அது வெற்றிக்கானதாக அதை நம்ம மாற்றி இருக்கிறோம். புரியல அப்படின்னு தாத்தோட்டமாக இருக்கட்டும், தமிழ் பிரபா சொன்ன மாதிரி தான் குறியீடுகளாலும் படிமங்களாகவும் இது நிறைஞ்சிருக்கும் போது புரியல அப்படின்றதுனால அதை நம்ம புறந்தள்ள முடியாது. சங்க இலக்கியங்களை நம்ம எடுத்து படிக்கும்போதும் சரி, திருக்குறளை எடுத்து படிக்கும்போதும் சரி, அது நம்ம இன்னைக்கு புரியாது தான். ஆனால் புரியல அப்படின்றதுனால அது முழுமையற்றது அப்படின்னு சொல்லியோ அது இல்லை அப்படின்னு சொல்லியோ நம்மளால சொல்ல முடியாது. அந்த விதத்தில் இன்னைக்கு வெற்றிக்குரியதாக தங்களை மாற்றி இருக்கக்கூடிய அத்தனை குழுவினருக்கும் அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக மௌனம் யாத்ரிகா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஞானவேல் சார் இன்னைக்கு இங்கே இருக்க முடியாததுனால என்ன பேச சொன்னாங்க. ஆனால் அவர் லெவலுக்கு தேங்க் பண்ண முடியுமா எல்லாரையும் எனக்கு தெரியல. forgive me if I am messing up. So please. தங்கலான் கோல்டன் விக்ட்ரி அது ஆக்குனது மெயினாக நீங்கள் தான். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், ஃபேன்ஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹியர். ஆக்சுவலி நர்வஸ் ரைட் நவ். Ranjit sir, Tangalan is something that we will proudly carry throughout our lives. Thank you so much. Vikram sir, for you have given not only your acting, but you've given your blood and sweat for this film. Thank you so much. GV sir, he's given his soul. He's the soul of this film. Thank you so much. And everyone, all the technicians and all the artists, they've given their best. Thank you so much. And business our Janvel sir da pesirkanum, but it's doing really well and we are very happy. And Telugu it has received very well, just like Tamil. And we have increased the screens also. Day 2, we are very happy. It has done great. I don't know. Thank you so much. I mean, rest I think Shakti sir will speak. He will be able to tell us. Sorry. Thank you so much. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இது ஆண்டு விழா மாதிரி வரிசையாக நிறைய பேர் பேச போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் ப்ளீஸ், தப்பாக நினச்சிக்கணும். இன்ஃபேக்ட் இந்த ட்ரெய்லர் டேக் ஆஃப் ஆனதே இவர் வாய்ஸில் தான். மிஸ்டர் ஆனந்த் சாமி அவர்களை அடைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள். என்ன சும்மாவை கூப்பிடுவாங்க மேலே பேசணும் சார், வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற ஆடியோ அதெல்லாம் வர முடியாது, இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏதோ முயற்சி பண்ணி அவரும் நானும் தனியாக இந்த கேரக்டர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணோம். தெரியலன்னா நான் கைலாசம்ன்ற ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணேன். தேங்க்யூ. உங்களால் தான் அது நான் வந்து அந்த மொழி அதெல்லாம் அடிச்சுட்டு வர முடிஞ்சது. ரொம்ப நன்றி அண்டு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அதே நாள் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துலேயே அதே கெட்டப் தான், ஆனால் அதுலேயே வேரியேஷன் காமிச்சிருக்காப்புல. பிரமாதமான நடிப்பு அவர்கிட்ட இருந்து. அடுத்தபடியாக முத்துக்குமார் அவர்களை மேடை கிடைக்கிறேன். வேட்டையாடு விளையாடுல பாட்டில் அப்படி பாண்டியா மாதிரி முடிய சிலிப்பிட்டு வருவார். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம், பெரிய படம். நன்றி அபிஷேக். எல்லாருக்கும் வணக்கம். தங்கலான் படம், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கிய ஊடகம் மற்றும் பத்திரிகை
சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கலான் வந்து ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வரலாற்றில் பதிவு பண்ணக்கூடிய முக்கியமான படத்தில் இதில் நான் ஒரு பார்ட்டாக இருந்ததில் மிகப்பெரிய நன்றி ரஞ்சித் சாருக்கு. என் வாழ்நாள் முழுதும் என்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ரஞ்சித் அவர்களுக்கு நான் மறக்கவே மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்புறம் விக்ரம் சார் பெரிய ரோல் மாடல் சார், நீங்கள் இன்ஸ்பிரேஷன். கடினமான உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் இன்னைக்கு பார்வையாளர்கள் வந்து பயங்கர சந்தோஷமும் உற்சாகப்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக அர்ஜுன், ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். சியானுக்கு அப்புறம் உங்களோட உடல் உழைப்பு இந்த படத்தில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்ப இந்த சக்ஸஸ் மீட்டில் நான் இங்கே இருக்கேன்னா முக்கிய காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷி, கார்த்தி, இலா, இன்னொரு இலா, ரூபக், ஹரி, சந்துரு, அருள், ரவிராஜ், ஆலி, அவங்க தான் இந்த இடத்துல நிற்கிறேன். எங்கள் அப்பா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி நான் எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் தங்கலான் படம் எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு விசில் அடிக்க தெரியாது. அவங்க போய்ட்டு இந்த பிடி சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கடையில் போய்ட்டு. இந்த ப்ளூ கலர் எல்லோ கலர்லாம் இருக்குல்ல, வாங்கிட்டு வந்து என்னை காட்டும் போதெல்லாம் அந்த விசில் அடித்தாங்க. அப்புறம் படம் முடிஞ்ச உடனே இந்த சென்டரில் நிற்க வச்சு என் குடும்பமே சுற்றி விசில் அடித்தாங்க. அந்த விசில் வச்சு அங்கே தான் எனக்கு தங்கலானோட சக்ஸஸாக நான் அந்த இடத்துல தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ரஞ்சித் அண்ணனை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன் ஆஃபீஸில் வந்து. இந்த மொமெண்ட் வந்து எனக்கு இந்த இடம் நான் எங்கேயோ இருந்தேன்னா இங்கே நிற்க வச்சதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அண்ணன் ரஞ்சித் அண்ணன் மட்டும்தான். அப்புறம் நான் வார்த்தையாருன்னு சும்மா வார்த்தைக்காக வார்த்தையாருன்னு சொன்னேன். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கூட இந்த படத்தில் நம்ம வந்து நடித்து கூட நிறைய கற்றுக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. படத்தில் நடிச்சவங்க, ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படத்தில் சியான் விக்ரம் சார் கூட ரொமான்ஸ் சீன் இல்லை. ஹரி எங்கே இருக்கீங்க? ஹரி ப்ரோ, ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அவர் தான் ரொம்ப ஒய்ஃபை மிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முதல்ல நன்றி. இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ப்ளஸ் கேஜிஎஃப் மக்களுக்கு வந்து அங்கே இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் முக்கியமாக இங்கே நன்றி சொல்லிக்கிறேன் நான் விரும்புகிறேன் இந்த இடத்துல. ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த இடத்துல. ப்ளஸ் விக்ரம் சார், பார்வதி மேம், மாலைக்கா மேம், எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து அவங்க கூட வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு எனக்கு வந்து அந்த ரோலை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருந்தது. ஸோ விக்ரம் சார் வந்து என்னை பற்றி பேசி என்னோட ஒரு பயங்கரமான மொமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேடையை வந்து நான் அதை யூஸ் பண்ணி ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ப்ளஸ் எங்களோட குடும்பம், தங்கலான் குடும்பம் இங்கே தான் இருக்காங்க எல்லாருமே. ஒட்டுமொத்த தங்கலான் குடும்பத்துக்கு ப்ளஸ் டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன், கிஷோர், செல்வா, அனிதாக்கா, ஏகாம்பரம், ஸோ ஆல் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர். ஸோ என்னோட கூட நடித்த சக கலைஞர் பிரீத்தி, அர்ஜுன், நாகம்மா, எல்லா குழந்தைங்களுக்கும் நன்றி. எப்போவுமே என்னோட நன்றி வந்து ரஞ்சித் சாருக்கு வந்து பெருசாக இருக்கும். ஸோ சஞ்சித் சார் நன்றி சார், லவ் யூ சார். ஸோ தேங்க்யூ. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரஞ்சிதனா, அட்டகதி, தினேஷ், கலை, இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் ஒரு டயர் 1 ஹீரோவாக மாற்றிருக்கீங்களோ ஹரிக்கும் நீங்கள் ஒரு நல்ல பாதையை விதிச்சு கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக உங்கள் சார்பில் இன்னும் நிறைய படைப்புகளை பார்க்குறோம். அடுத்தபடியாக பிரீத்தி வராதனால ஐ வுட் லைக் டு கால் அப்பான் டைலாக் ரைட்டர் அழகிய பெரியவன் அண்ட் தமிழ் பிரபா அடுத்த இடத்துல பேசுகிறாங்க. ப்ளீஸ் சார் வாங்க. மேடையில் இருக்கிற ஆளுமைகளுக்கும் அரங்கில் இருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். தங்கலானில் பணிபுரிந்தது எனக்கு மிகவும் சிலிர்ப்பூட்டக்கூடிய ஒரு அனுபவம். அது நெருப்பாற்றில் நீந்தி வெற்றி பெறுவது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் ரஞ்சித் அவர்கள் வெறுப்பாற்றில் நீந்தி வெற்றி பெற்றிருக்கிறார். இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் இப்படி எதிரும் புதிருமான விமர்சனங்கள், விவாதங்கள், கருத்துகள் வந்ததை நான் பார்த்ததில்லை. அந்த அளவிற்கு இது ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிம் என்று சொல்லலாம். ஏற்கனவே நான் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், இது வந்து ஒரு வரலாற்று முக்கியமான ஒரு படம் என்று சொல்லி. அதே போலத்தான் மறுபடியும் நான் அதை வந்து சொல்ல விரும்புகிறேன்.
அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, அம்மாப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஆட்டோக்கார் பேசுகிறாரு, ஆசிரியர்கள் பேசுகிறாங்க. எல்லாருமே யார் திரும்பினாலும் எங்கே திரும்பினாலும் தங்களான், யார் பேசினாலும் தங்களான். இப்படி ஒரு டாக் வந்து எந்த படத்துக்குமே நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அது முழுக்க முழுக்க இந்த படம் டீல் பண்ண அந்த விஷயங்கள், அதில் காட்டப்பட்ட ஒரு வரலாறு, குறியீடுகள், அதையெல்லாம் தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு அசலான ஒரு எளிய மனிதனுடைய கோபம், தகித்து கொண்டிருக்கிற ஒரு கோபம் வந்து இந்த படத்தில் இருக்கு. அந்த கோபம் தான் அந்த உரிமை குரலாக மாறி இந்த படத்தில் வந்து வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் நான் பணியாற்றியதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் அன்புக்குரிய தம்பி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள். எனக்கு எப்பொழுதுமே அவர் மீது பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அதைவிட பேரன்பும் உண்டு. அது இன்னும் அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் மிக சொற்ப நாட்கள், சில நாட்கள் வந்து 2-3 ஷெட்யூல்ஸ்க்கு போன போது நடிகர்களோடு, அங்கே இருக்கக்கூடிய குழுவினரோடு நான் வந்து ரொம்ப இயல்பாக பழகினேன். எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். குறிப்பாக இங்கே வந்து லாபியில் உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த போது விக்ரம் சார் வந்துட்டு சந்தோஷமா அப்படின்னு கேட்டார். என்ன அந்த கேள்வி வந்து என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான். இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகிறது? அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி, மாபெரும் உழைப்பை அவர் வந்து கொட்டி இருக்கிறார். உண்மையிலேயே அனைவருக்கும் என்னுடைய மனதின் ஆழத்திலிருந்து நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முக்கியமாக திரு ஞானவேல் ராஜா, தனஞ்சயன் அவர்கள், அது மட்டுமின்றி என்னோட எப்பொழுதுமே கூடவே இருந்த அன்புக்குரிய தம்பி தமிழ் பிரபா, அப்புறம் என்னோட தொலைபேசியில் எப்பொழுதுமே தொடர்பிலேயே இருந்து கொண்டிருந்த டயலாக்ஸ் சம்பந்தமாக இந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கலாம், இங்கே என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் கேட்பாங்க. அன்பு, அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்பு, அதே போல் விடுதலை சிறப்பி, அப்புறம் அன்புக்குரிய மற்ற தம்பிகள், மிக முக்கியமாக சஞ்சய், இப்படி எல்லாரையுமே நான் சொல்லலாம். எல்லோருக்குமே நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் வந்து தூக்கி சுமந்துருக்கிறீங்க, இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள். இதை இன்னும் அதிகமாக நீங்கள் பரவலாக்க வேண்டும், இன்னும் இதை வந்து பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புதமான நினைவுகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தமிழ் பிரபா அழைக்கிறேன். அந்த பர்டிகுலர் டைம்லேயும் கேட்ட டைலக்டும் அந்த உச்சரிப்பையும் இவங்க தான் பார்த்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ். ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறத நான் ஃபீல் பண்ணுறேன்னா, நான் சினிமாவுக்கு அறிமுகமாகி ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸாக எனக்கு இந்த படம் இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி. சார்பட்டா, ப்ளூ ஸ்டார் அண்ட் தங்கலான் சக்ஸஸ் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரஞ்சித்தோட தொடர்ந்து நான் வேலை செய்யும் பொழுது நான் திரைக்கதை அவரோட சேர்ந்து தான் கற்றுக்கினேன். நான் ஒரு நாவலிஸ்ட் பேக்ரவுண்டில் இருந்து தான் வரேன். ஸோ திரைக்கதை எனக்கு அவர் தான் சார்பட்டால இருந்தே சொல்லி கொடுத்தாரு. ஒரு படத்தையும் நான் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறது வந்து அவ்வளோ டிஸ்கவரிங்காக இருக்கும். குறிப்பாக தங்கலானில் வந்து நான் ஒரு வேர்ஷன் எழுதும்போது எனக்கு வந்து இந்த தங்கலான் தன்னுடைய கிராமத்தில் வந்து கிணத்துக்காக பள்ளம் தோண்டும் போது ஒரு சின்ன புத்தர் சிலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். அது அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஐடியாவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு. ஆனால் அது அவர் மாற்றின விதம் வந்து தங்கலானுக்கு அந்த சிலை கிடைக்க வரும், அந்த சிலை வந்து காடையன் இருக்கும்போதே அந்த சிலை அங்கே இருக்கட்டும், தங்கலான் அந்த சிலையை கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த கதையோடைய டைனாமிக்ஸே வந்து மாறிடுச்சு. அது அந்த படத்தோடைய மெட்டாஃபரிக்கெலாம் வந்து அது மாறிடுச்சு. ஒரு திரைக்கதைக்குள்ள ஒரு எலிமெண்ட்ஸை, ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி பயன்படுத்தணுங்கிறது ரஞ்சித் எப்போதுமே எனக்கு வந்து மாஸ்டர் தான். திரும்ப நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்க தான் வந்து விரும்புகிறேன். குறிப்பாக இந்த சாப்பாட்டா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த படம் முழுக்க அவரோட வந்து நான் பணிபுரிஞ்சு வேலை செஞ்சேன். அந்த படம் கொடுத்த ஒரு அங்கீகாரம் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்ததால் என்னால் இந்த படத்தில் அந்தளவுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் வேலை செய்ய முடியாமல் போச்சு. அப்படி இருந்த சில நேரங்களில் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஏன் மனிதர்கள் வந்து ஒரு படம் வெற்றி அடையணும், அதுக்கு இவ்வளோ கடினமான வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. இங்கே இருக்கிற திரைக்கலைஞர்கள் அவ்வளோ அதுக்கு எஃபர்ட் போடும்போது இப்போ திரும்ப எனக்கு ஒன்று தான் தோணுச்சு, ஏதோ ஒரு வகையில் பார்வையாளர்கள் நம்ம அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட முடியுமா தன்னுடைய கலையின் வழியாக. அப்படித்தான் இந்த நடிகர்களும் இயக்குனரும் இந்த கதையை தேர்ந்தெடுத்தது அப்படித்தான் வந்து நான் வந்து பார்க்குறேன். ஏன் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட் படி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் போகக்கூடாது, ஏன் ஒரு ஹீரோ அந்த கதையை சூஸ் பண்ணக்கூடாது.
ஒரு எலிவேட் பண்ணணும் ஆடியன்ஸ் த்ரூ த ஆர்ட் மூலமான்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது சாட்சி தான் இந்த மேடை. ஸோ அது வந்து திரும்ப நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்பப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதெல்லாம். குறிப்பாக எனக்கு விக்ரம் சார் நான் அந்த மேடையில் சொன்னேன், அவர் அப்போ இல்லை சார். நான் சினிமாவில் போய் பார்த்த முதல் படம் கேஷ்னோ தியேட்டரில் மீரா படம் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன பையன் முதல் முறை பார்த்த சினிமா மீரா. அதுக்கப்புறம் திரும்ப வந்து எனக்கு அவரோட நல்ல ஒரு ஞாபகம் இருக்குது. ராவணன் படத்துக்கு வந்து பிகைன் ரூட்ஸில் வந்து ஒரு கூட்டம் வச்சாங்க. நீங்கள் வந்து சியான் சார் சந்திச்சு நீங்கள் வந்து பேசலாம், உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த படத்தை பற்றி அப்படி இப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு கிட்ட போகிறதே கொஞ்சம் அப்படியே தயக்கமாக இருந்தது. அவர் தோல் மேலே கை போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். சார் ஒரு பிபிஓவில் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறேன் சார். நீங்கள் இருக்க வேண்டிய சினிமா தான் சொன்னார். ஆக்சுவலாக எப்பவுமே ஞாபகம் இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி சார். அந்த ஃபோட்டோ என்னோட ஃபேஸ்புக்லேயுமே ஆக்சுவலாக இருக்குது, அவரோட நான் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இந்த 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 சக்ஸஸ் வந்து ரொம்ப ஏன் முக்கியமாக பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த படம் வந்து என்ன பேசுது, திரைக்கதை சார்ந்து, வசனம் சார்ந்து, நிறைய குறியீடுகள் சார்ந்து இங்கே இருக்கிற நானோ இல்லை இதை இயக்குனரோ நடிகர்களோ யாரும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்டர்பிரேஷன் இன்னைக்கு மக்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை பற்றி. அவங்க வந்து இந்த படத்தை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா பேசுகிறத விட அவங்க வந்து சொல்கிறது வழியாகத்தான் பல்வேறு பரிமாணங்கள் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த படம் ரஞ்சித் வந்து ஒரு ஏன் கேம் சேஞ்சர் நம்ம சொல்கிறோம், ஏன் வந்து ஒரு பாத் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த படம் அதுக்கு மிக முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் பொதுவாகவே தமிழ் சூழலில் தமிழ் இலக்கியங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, புராண இதிகாசங்களை குறிப்பாக இந்து மத புராணங்களை வந்து த்ரூ த ஆர்ட் வந்து இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இப்போ இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகலிக்கை, சாவோ விமோசனம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதைகள் வழியாக பண்ணியிருக்காரு. எம்.வி. வெங்கட்ராமன் வந்து பார்த்தீங்கன்னா நித்திய கண்ணி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. இப்போ ஜெயமோகன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எஸ் ராமகிருஷ்ணன் உபபாண்டவன் எழுதுறாரு. இது எல்லாமே அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்து மதத்தினுடைய ஒரு எபிக்னஸ் வந்து இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அந்த மதத்தை ஏதோ ஒரு வகையில் ஆர்ட் வழியாக அவங்க கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஆனால் சினிமாவில் அது அந்த அளவுக்கு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆரம்பத்தில் அப்படியே புராணமாகவே எடுத்தாங்க. ரொம்ப லேட்டாக தான் அதை இன்டர்பிரட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் என்னோட நினைவில் இருந்து சொல்கிறேன். அப்படி சொல்லணும்னா வந்து தளபதி படத்தை சொல்லலாம். தளபதியில் வந்து அந்த மகாபாரதத்தை இன்டர்பிரட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ராவணனில் வந்து மணிரத்னம் வந்து அதை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலாவில் வந்து ரஞ்சித் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து இப்போ சமயமாக பேரடைஸ்னு ஒரு படம் வந்து, இந்த படங்கள் எல்லாமே இந்த ஹிந்து ரிலீஜன்ஸை, ஹிந்துவோடைய பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ இன்டர்பிரட் பண்ணியிருக்கும். ஆனால் முதல் முறையாக இந்திய சினிமாவிலே ஒரு பௌத்தத்தை இன்டர்பிரட் பண்ண படம் தங்கலான். ஸோ அந்த வகையில் இட்ஸ் வெரி யூனிக் அண்ட் எபிக் மூவி இன் தமிழ் சினிமா. ஸோ அந்த படத்தில் நானும் ஏதோ ஒரு வகையில் ரஞ்சித் அவர்கள் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுதும், இந்த வெற்றியை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கும் போதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மேடையில் இருக்க திரைக்கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அண்ணன் அழகிய பெரியவன் அவர்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து நான் படித்து வளர்ந்த ஒரு எழுத்தாளர் அவர். ஸோ அவரோட குறிப்பாக இந்த டயலக்ட், இந்த ஸ்லாங் வந்து, ஏன்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பதியப்படாத ஒரு வட்டார வழக்கு இது. நீங்கள் சென்னை, மதுரை, திருநெல்வேலி, என்னென்ன கோயம்புத்தூர் எல்லாமே வந்திருக்கு. இது ரொம்ப நுட்பமான ஒரு வேலூர் மாவட்டத்தில் வட்டார மொழி. அதனால இதை புரிஞ்சுக்கிறது நமக்கு சிரமமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய வசனம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் ஊடகங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் என சொல்லி இந்த மேடைக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.